ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். மகாநதி சீரியலில் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ட்ரூத் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நிவீனுக்கு. ஏன்பா விஜய் அவர் பாட்டுக்கு தான் போனார்ல, வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வச்சு வலுக்கட்டாயமாக அந்த உண்மையை சொல்றியது உனக்கே நியாயமா இருக்காப்பா? நீ காவேரிக்கு நல்லது பண்ணுறேன்னு நினச்சிட்டு இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டியே, ரொம்ப வருத்தம்ப்பா. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து நிவீனோட ஃப்ரெண்டை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல எனக்கு வருத்தம்ப்பா விஜய் பண்ணதில்ல. அவர் மேலே தப்பு இருக்குது. தப்பு இருக்கும்போது பொறுமையாக தான் போயிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என் மேலே தான் தப்பு, சாரின்னு சொல்கிறாங்க. பட் அவர் அடிப்பட்டவர், அவருக்கு அந்த வேகம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவர் கோவமாக கத்தும்போது இவர் கொஞ்சம் பொறுமையாக போயிருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஃபைட் வந்திருக்காது. ஃபைட் வந்தால் தானே ட்ரூத் ரிவீல் ட்ராக் கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது. ஸோ அவர் வந்து கோவமாக பேசுகிறாரு. ஸோ கோவமாக பேசும்போது ரெண்டு பேரும் ஒரு ஆர்குமெண்ட் போகுது. அப்போ நிவின் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கோவமாக தான் திரும்புவாங்க. விஜயை பார்த்தோன்னே அப்படியே சாந்தமாயிடுறாரு. ஸோ அவங்க ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. விஜய் கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. பட் இருந்தாலும் நம்ம விஜய் இருங்க உண்மையெல்லாம் கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிற்க வச்சு வலுக்கட்டாயமாக அவர் சொல்ல வேண்டியதையும் சொல்லிட்டாரு. எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. 1 year அக்ரிமெண்ட் அப்படின்றதையும் காசுக்காக தான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து குமரன் கிட்ட சொல்லக்கூடாது. இந்த விஷயம் இது வரைக்கும் எனக்கும் காவேரிக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களை நம்பி சொல்லியிருக்க, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ குமரன் கிட்டையும் அவர் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி குமரன் பணம் தொலைச்ச விஷயம் நம்ம நிவீனுக்குமே தெரியாது, காவேரிக்கும் அது குமரனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். இது இன் ஃபியூச்சரில் நமக்கு நிவீன் சொல்லும்போது ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். மேபி ஃபீல் பண்ணி வீட்டில் சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குமரனுக்கும் கங்காக்குமான ஒரு இடைவெளி வரும். ஸோ அது மாதிரி நிறைய ஒன்றுக்குள்ள ஒன்று நிறைய ட்ராக் வந்து காத்துட்ருக்கு நமக்கு அப்கமிங்கில். நிவீன் வந்து இந்த விஷயம்லாம் கேட்டதுக்கு அப்புறமுமே நம்ம நிவீன் வந்து காதலியாக பார்க்கக்கூடாது காவேரியை. ஸோ விஜயோட மனைவியாக தான் பார்க்கணும். அதை வந்து நம்ம நிவீனோட கேரக்டருக்கு ரொம்ப அழகாக காமிக்குது. என்ன மாதிரியே நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ விஜயோட என்ட்ரி வருது. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என் ஹஸ்பண்ட் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் விஜயோட என்ட்ரி வந்ததுக்கப்புறம் அவங்க காரில் இருக்க கோடை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆக்டிங் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து நடந்த விஷயத்த சொல்றாரு. அப்போ வந்து ஹீரோட என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட காதலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம காவேரி ரொம்ப கோவப்படுவாங்க. போகிற போக்கில் சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. அது எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.